ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி பார்த்தோம். டிமாண்ட்னா என்ன, டிமாண்ட்ல ஏன் கன்சூமர் டிமாண்ட் மட்டும் பார்க்குறோம், ஸோ அதனால ஏன் கன்சூமர் பிஹேவியர் இருந்துட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு பார்த்தோம். அதே மாதிரி யூட்டிலிட்டினா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி யூட்டிலிட்டினா என்ன, வான் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் கமாடிட்டி. ஒரு கமாடிட்டிலேருந்து ஒரு கமாடிட்டி நம்ம கன்சூம் பண்றோம்னா அதுல இருந்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கிடைக்குது, அது நம்மளோட வான்ஸ் எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதான் இருந்துட்டு நம்ம எக்கனாமிக்ல யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு நம்ம சொன்னோம், கார்டினல் ஆர்டினல். அதுல ஃபர்ஸ்ட் கார்டினல். கார்டினல் யார் கொடுத்ததுன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் இருந்துட்டு இந்த கார்டினல் யூட்டிலிட்டி தியரியை இருந்துட்டு 1890ல இந்த தியரியை இருந்துட்டு நமக்கு கொடுத்தாரு. ஸோ கார்டினல் யூட்டிலிட்டினா என்ன? கார்டினல் யூட்டிலிட்டியில ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாங்கன்னா, யூட்டிலிட்டியை இருந்துட்டு நியூமரிக்கலா மெஷர் பண்ணலாம், அசைனிங் நியூமரிக்கல் வேல்யூஸ் டு த யூட்டிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ஒரு கமாடிட்டி கன்சியூம் பண்றோம்னா அதுக்கு நியூமரிக்கலா எனக்கு இதுல இருந்து 10 யூட்டிலிட்டி கிடைச்சிச்சு, 8 யூட்டிலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூட்டிலிட்டிஸை நம்பர் பண்ணலாம் அப்படின்றதான் இருந்துட்டு ஆல்ஃபிரட் மார்ஷலோட இந்த கார்டினல் யூட்டிலிட்டி தியரி. அதுல இருந்துட்டு சம் எக்கானமிஸ்ட் ஆக்சுவலா இது ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாங்கன்னா, யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் இன் மானிட்டரி யூனிட்ஸ். அதாவது நம்ம மணில இருந்துட்டு யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம், மணி டேர்ம்ஸ்ல இருந்துட்டு யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம். அது எப்படி? பை த அமௌண்ட் ஆஃப் மணி த கன்சியூமர் இஸ் willing டு sacrifice ஃபார் another யூனிட் ஆஃப் அ commodity. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சாக்லேட் வாங்க போறேன்னா அந்த சாக்லேட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் போறப்ப அதோட பிரைஸ் என்னன்றதெல்லாம் தாண்டி அந்த சாக்லேட் 10 ருபீஸ் வரைக்கும் இருந்தா நான் வாங்கலாம் அப்படின்னு இருப்பேன். மேபி அதோட பிரைஸ் 5 ருபீஸா இருக்கலாம், 8 ருபீஸா இருக்கலாம், எவ்வளவு வேணா 6 ருபீஸா இருக்கலாம் அந்த பிரைஸ். பட் ஆனா நான் ஒரு சாக்லேட் வாங்க போறப்ப நான் அந்த சாக்லேட்டுக்கு எவ்வளவு அந்த ஃபர்ஸ்ட் சாக்லேட்டுக்கு நான் எவ்வளவு ருபீஸ் கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா 10 ருபீஸ் இருந்துட்டு கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ அந்த சாக்லேட்டோட பிரைஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், ஜாஸ்தியாவும் இருக்கலாம். பட் ஆனா நான் 10 ருபீஸ் வரைக்கும் கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ அப்படின்னா எனக்கு அந்த சாக்லேட்ல இருந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி எவ்வளோனா 10 ருபீஸ்க்கான யூட்டிலிட்டி இருந்துட்டு ஒரு 10 ரூபா நான் செலவு பண்ணி சாப்பிட்டதுக்கான யூட்டிலிட்டி இருந்துட்டு எனக்கு அதுல கிடைக்குது. ஸோ அதுதான் இருந்துட்டு அந்த ஒரு சாக்லேட்ல இருந்து எனக்கு டிரைவ் ஆகிற யூட்டிலிட்டி. அதே மாதிரி இன்னொரு சாக்லேட் வாங்குறேன், அந்த சாக்லேட்டுக்கு நான் வெறும் அதுல அந்த சாக்லேட்டுக்கு எனக்கு ஒரு 8 ருபீஸ் தான் இருந்துட்டு 8 ருபீஸ் தான் நான் இருந்துட்டு அது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ அப்படின்றப்ப 8ன்றது தான் எனக்கு அதுல இருந்து கிடைக்கிற யூட்டிலிட்டி. ஸோ அதுதான் இருந்துட்டு யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் இன் மானிட்டரி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆல்ஃபிரட் மார்ஷல் இருந்துட்டு நமக்கு சொல்றாரு. ஸோ இது மூலியமா இந்த கான்செப்ட் ஒரு மெயினா கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, ரெண்டு யூட்டிலிட்டி, ஒரு ரெண்டு பேரோட யூட்டிலிட்டி இருந்துட்டு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே சாக்லேட், இப்போ கிட்கேட்னு ஒரு சாக்லேட் இருக்கு. கிட்கேட்டுக்கு நீங்க இருந்துட்டு அந்த கிட்கேட் சாக்லேட்டுக்கு 10 ருபீஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நான் இருந்துட்டு அந்த கிட்கேட் சாக்லேட்டுக்கு 5 ருபீஸ் வரைக்கும் தான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அந்த சாக்லேட்டை நான் வாங்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு அதுல இருந்து டிரைவ் ஆகிற யூட்டிலிட்டி இருந்துட்டு 10, எனக்கு அதுல இருந்து டிரைவ் ஆகிற யூட்டிலிட்டி இருந்துட்டு 5. ஸோ இது மூலியமா அந்த கிட்கேட்டுக்கு நம்ம ரெண்டு பேரோட யூட்டிலிட்டி என்னன்றதை நம்ம ரெண்டு பேருக்குள்ளார கம்பேர் பண்ணலாம். ஸோ நியூமரிக்கலா மெஷர் பண்ணா யாரோட யூட்டிலிட்டி கிரேட்டரா இருக்கு, யாரோட யூட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்றத ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த கார்டினல் யூட்டிலிட்டி தியரி. இங்க எழுதிருக்கேன் பாருங்க. The cardinal measurement of utility involves that a person can compare in respective of size. That is, how much one level of utility is greater than another. ஸோ இது ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளாரே கம்பேர் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்குள்ளாரே இப்போ ரெண்டு சாக்லேட் இருக்கு, கிட்கேட் ஒன்று இருக்கு, இல்ல டைரி மில்க் ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு எனக்கு நான் 10 ருபீஸ் வரைக்கும் கிவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதே மாதிரி இந்த சாக்லேட்ல நான் 5 ருபீஸ் வரைக்கும் கிவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா இதுல நான் ரேஷனலா சார்ந்தது எந்த சாக்லேட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இருந்துட்டு இந்த கார்டினல் யூட்டிலிட்டி தியரி இருந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி நியூமரிக்கலா மெஷர் பண்ணா நம்ம இருந்துட்டு ஈஸியா கம்பேர் பண்ணலாம், ஸோ பெஸ்ட்டை இருந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் தான் இருந்துட்டு இந்த கார்டினல் யூட்டிலிட்டி தியரி மெத்தட். ஸோ கார்டினல் யூட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம யூட்டிலிட்டியை நம்பர்ஸ்ல மெஷர் பண்ணலாம். அதுலேயும் ஆல்ஃபிரட் மார்ஷல் மெயினாக என்ன சொல்றாங்கன்னா அதை மணியில மெஷர் பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட கார்டினல் யூட்டிலிட்டி தியரி. ஸோ இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுலயே நம்ம கன்சியூமர் ஈக்லிபிரியம், டிமாண்ட் கர்வ்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முக்கியமான இது இருந்துட்டு என்னன்னா, டோட்டல் யூட்டிலிட்டினா என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி ஒன்றும் இல்லை. டோட்டல் யூட்டிலிட்டி ரெஃபர்ஸ் டு தி சம் ஆஃப் யூட்டிலிட்டி டிரைவ்ட் ஃப்ரம் கன்சப்ஷன் ஆஃப் ஈச் யூனிட் ஆஃப் அ கமாடிட்டி. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள், சார் ஒரு ஆப்பிள் இருக்கு, நான் ஒரு 5 ஆப்பிள்ஸ் இருந்துட்டு கன்சியூம் பண்றேன். சரி, இல்லை வழக்கம் போல நம்ம சாக்லேட்டே கூட எடுத்துப்போம். இல்லை ஒரு 5 சாக்லேட் இருந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா இந்த 5 சாக்லேட்ல இருந்தும் மொத்தமா எனக்கு எவ்வளவு யூட்டிலிட்டி கிடைக்குது, 5 சாக்லேட்டே நான் சாப்பிட்றப்ப எனக்கு டோட்டலா எவ்வளவு ருபீஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இருந்துட்டு எனக்கு கிடைக்குதுன்றத சொல்றதுனா இருந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டி மேபி நான் ஃபர்ஸ்ட் சாக்லேட்டுக்கு 10 ருபீஸ் வரை கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன், செகண்ட் சாக்லேட்டுக்கு
₹8 வரை கொடுக்குறதுக்கு ரெடியா ₹8 ஆஃப் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பேன். தேர்டுக்கு எனக்கு ஒரு 5 யூட்டிலிட்டி இருக்குது, ஃபோருக்கு எனக்கு 2 யூட்டிலிட்டி இருக்குது, இந்த 5க்கு எனக்கு ஒரு 1 யூட்டிலிட்டி இருக்குன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றதா இருந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டி. டேபிள் இருக்குது, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதே இதில் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னன்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் த சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு அடிஷ்னல் யூனிட் கன்சியூம்டு. ஸோ இது என்னன்னா ஒரு யூனிட் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி சிம்பிளாக சொன்னால் ஒரு யூனிட் ஆஃப் கமாடிட்டிக்கும் இருந்துட்டு எனக்கு எவ்வளோ தனிப்பட்ட யூட்டிலிட்டி கிடைக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதா இருந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு ₹10 ஆஃப் யூட்டிலிட்டி கிடைக்குது, அதே இது செகண்ட் இதில் எனக்கு ₹8 ஆஃப் யூட்டிலிட்டி கிடைக்குதா, அப்போ இந்த இதுக்கான யூட்டிலிட்டி இருந்துட்டு 8. ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதே மாதிரி தேர்ட் யூனிட் போகிறப்ப நமக்கு 5 யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இருந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் தேர்ட் யூனிட் ஆஃப் கமாடிட்டி. அதாவது அடிஷ்னலாக இங்கே என்ன எழுதியிருக்கேன், சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு அடிஷ்னல் யூனிட் கன்சியூம்டு. ஸோ அடிஷ்னலாக இங்கே இதுல இருந்து இன்னொரு யூனிட் நான் அடிஷ்னலாக தேர்ட் சாக்லேட் நான் வாங்கி சாப்பிட்றப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைக்குது, எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கிடைக்குது, 5 யூட்டிலிட்டிஸ் இருந்துட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இருந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ அதான் இங்கே நியூமரிக்கலாகவும் எழுதியிருக்கேன், சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி கன்சியூம்டு. ஸோ இந்த டேபிளாக பார்த்தா உங்களுக்கு இருந்துட்டு என்ன புரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, யூனிட் கன்சியூம் இது ஒரே தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் இதை சாக்லேட்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் சாக்லேட் நான் சாப்பிட்றேன், ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் சாக்லேட் நான் வாங்கி சாப்பிட்றேன், அதில் எனக்கு 10 யூட்டிலிட்டி கிடைக்குது. ஸோ அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டியும் 10 தான். ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், மார்ஜினல் யூட்டிலிட்டி 10 தான். ஃபர்ஸ்ட் இதையும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் மட்டும் பாருங்க. அதே இது நான் செகண்ட் யூனிட் ஆஃப் செகண்ட் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றேன், செகண்ட் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றப்ப எனக்கு இருந்துட்டு அதில் ஒரு ₹8 யூட்டிலிட்டி இருந்துட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இருந்துட்டு இங்கே பாருங்க, டோட்டல் யூட்டிலிட்டி பாருங்க 18 ஆயிடுச்சு. டோட்டல் யூட்டிலிட்டின்றது இது ரெண்டோட சேர்ந்தது தான். மொத்தமாக 2 யூனிட்டும் நான் கன்சியூம் பண்ணிட்டேன், ரெண்டையும் சேர்த்து எனக்கு எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைக்குதுன்னா 18 கிடைக்குது. ஆனால் செகண்ட் சாக்லேட்ல மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 8 யூட்டிலிட்டி கிடைக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து கிடைக்கிறது இருந்துட்டு நமக்கு டோட்டல் யூட்டிலிட்டி. அந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டும் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இருந்துட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதாவது சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி. சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டினாலே இதுதான், அந்த சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி பை சேஞ்ச் இன் கியூ நம்ம பார்த்தோமா ஃபார்ம்ல. சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி என்ன, 10ல இருந்து 18 ஆகுது. அப்போ டிஃபரன்ஸ் என்ன, 8. எவ்வளோ குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணுறப்ப எனக்கு இந்த டிஃபரன்ஸ் 8 கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு குவான்டிட்டி தான் இருந்துட்டு நான் கன்சியூம் பண்ணுறேன், ஸோ 1. ஸோ அதுதான் சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி பை சேஞ்ச் இன் கியூ தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் நமக்கு இருந்துட்டு இங்கே 8. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் யூனிட் கன்சியூம் பண்ணுறப்ப பாருங்க, தேர்ட் யூனிட் கன்சியூம் பண்ணுறப்ப டோட்டல் யூட்டிலிட்டி இருந்துட்டு எனக்கு மொத்தமாக இந்த 3 கன்சியூம் பண்ணதுனால நம்ம கன்சியூம் பண்ணனால எனக்கு எவ்வளோ யூட்டிலிட்டி கிடைக்குது, 24. ஆனால் அதே தேர்ட் யூனிட்ல மட்டும் இந்த செகண்ட் யூனிட்ல இருந்து தேர்ட் யூனிட்டுக்கு வரேன், ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா கன்சியூம் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவா யூட்டிலிட்டி கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ அந்த 6 தான் இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதான் சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி பை சேஞ்ச் இன் கியூ. இங்க பாருங்க, சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு அடிஷனல் யூனிட் கன்சியூம். ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா கன்சியூம் பண்றப்ப, எக்ஸ்ட்ராவா ஒரு சாக்லேட் நான் சாப்பிட்றப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத சொல்றதா இருந்துட்டு நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதுல நம்ம கர்வா இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுன்னா மெயினாக இந்த டியூ அண்ட் எம்யூவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா வரும். ஸோ நான் இங்கே 3 பாயிண்டா கொடுத்துருக்கேன் இல்லையா, அண்ட் இந்த கிராஃபை பாருங்க, இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் இதுல இருந்தா நமக்கு இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிராஃபை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் டிஎம்யூனா என்னன்னு பார்த்தரலாம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, ஒன்றும் இல்லை, சக்சஸிவ் யூனிட் ஆஃப் கமாடிட்டி. அதாவது ஒரே கமாடிட்டியை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்றப்ப, இங்க சாக்லேட்டே இருந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபுட்டே இருந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அதிகமாக அதை கன்சியூம் பண்றப்ப நம்மளோட அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டே போறப்ப மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 10, 8, 6, 4, 2, 0ன்னு நமக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு கண்டினியூஸா ஃபால் ஆகிட்டே வருது. ஸோ இதை தான் இருந்துட்டு மார்ஷல் என்ன சொல்றாங்கன்னா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதாவது ஒரு கமாடிட்டியை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ண நமக்கு அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும் அப்படின்ற கான்செப்ட் தான் இருந்துட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது சிம்பிளா நம்ம எக்ஸாம்பிள் வச்சே சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப பசியா ஒருத்தர் இருக்கான். ஸோ நீங்க அவனுக்கு போயிட்டு இருந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஆப்பிள் கொடுக்குறீங்க. அந்த ஆப்பிள் என்ன பண்ணுவான், அவன் இருக்கிற பசிக்கு அவன் 2 டேஸா சாப்பிடல. ஸோ என்ன பண்ணுவான், டப்புன்னு அந்த ஆப்பிளை ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவான். ஸோ அந்த ஆப்பிளை சாப்பிட்டதுக்கு அவனுக்கு ஒரு ₹10 யூட்டிலிட்டி கிடைக்குதுன்னு வைங்க. ஸோ அடுத்து நீங்க செகண்ட் ஆப்பிள் கொடுக்குறீங்க. செகண்ட் ஆப்பிளையும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான், அதில் அவனுக்கு ஒரு ₹8 கிடைக்குது. ₹8 யூட்டிலிட்டி கிடைக்கும், 8ன்னு வச்சுப்போம் நம்ம. அடுத்து தேர்ட் யூனிட் ஆஃப் இதை சாப்பிடுவான். தேர்ட் யூனிட்டை சாப்பிட்றப்ப அவனோட ஸ்பீடு குறையும், ஏன்னா அவன் ஆல்ரெடி 2 ஆப்பிள் சாப்பிட்டான்ல.
நமக்கு வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம என்ன ஆகும், நமக்கு சாப்பிட்றதுக்கான ஸ்பீடு குறையும். தேர்ட் ஆப்பிளே ஆனால் அவன் இருக்கிற ரொம்ப நாளாக சாப்பிடாதனால தேர்டே சாப்பிடுவான். ஃபோர்த்து கொடுக்குறீங்க, ஃபோர்த்துக்கு ஸ்லோ ஆவான், இன்னும் கொஞ்சம் முன்னே சாப்பிட்டதோட ஸ்லோவாக தான் சாப்பிடுவான். ஃபிஃப்த் ஆப்பிள் கொடுக்குறீங்க, ஃபிஃப்த் ஆப்பிள் கொடுக்குறப்ப அந்த ஃபிஃப்த் ஆப்பிளாக இருந்துட்டு சாப்பிட்றான், அவன் ரொம்ப நாளாக பசின்றனால அதையும் முழுசாக சாப்பிட்றான். அதுக்கு மேலே நீங்கள் ஆப்பிள் கொடுக்குறப்ப வேணான்னு சொல்லிடுவான். ஏன்னா நமக்கு ஒன்ஸ் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம், அதுக்கு மேலே நம்ம நினைச்சாலும் இருந்துட்டு அதை நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி எந்த இதுமா நம்ம ஃபேவரட் ஃபுட்டே எடுத்துக்கோங்க. இப்போ எனக்குன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ஒரு பிளேட் சாப்பிடலாம், இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காண்டி நான் ரெண்டாவது பிளேட்டே சாப்பிடுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேட் சாப்பிட்டதோட ரெண்டாவது பிளேட் வாங்கி சாப்பிட்றப்ப மெதுவாக சாப்பிடுவேன், அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. தேர்ட் பிளேட்டுக்கு இருந்துட்டு என்னால் முடியாது, வேணான்னு சொல்லிடுவேன். ஸோ அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேட் நான் வாங்கி சாப்பிட்றப்ப இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு தேர்ட் பிளேட்ல இருக்காது. எனக்கு தேர்ட் பிளேட்ல அந்த அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட் பிளேட்ல கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துட்டு எனக்கு தேர்ட் பிளேட்ல கிடைக்காது. அதே மாதிரி தான் அந்த ரொம்ப ஹங்கிரி மேனா இருந்த அவனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்ப இருந்த அவனுக்கு கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துட்டு யூட்டிலிட்டி இருந்துட்டு அவனுக்கு சிக்ஸ்த் ஆப்பிள் இருந்துட்டு அவனுக்கு கிடைக்காது. சிக்ஸ்த் ஆப்பிள் வர்றப்ப இருந்துட்டு ஏன்னா அவன் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டான், சிக்ஸ்த் ஆப்பிள் வர்றப்ப அவன் வேணான்னு சொல்லிடுவான். அவனுக்கு இதாயிடும், அவன் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதுதான் இருந்துட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரே ப்ராடக்ட், வேற வேற ப்ராடக்ட் இல்லை, வேற வேற குட்ஸ் இல்லை, ஒரே ப்ராடக்ட் ஆப்பிள். ஆப்பிள நம்ம திருப்பி திருப்பி சாப்பிட்றப்ப நம்ம ஒரு யூனிட்டுக்கு மேல நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஜீரோக்கு வந்துடும். ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஒரு யூனிட்டா சாப்பிட்றப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு குறையும். ஸோ இதே நம்ம சாக்லேட் எக்ஸாம்பிளுக்கு அதே தான். சாக்லேட் நம்ம ஒரு 4-5 சாக்லேட்டுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா, நமக்கும் திகட்டிடும். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றப்ப நமக்கு திகட்டிடும், அந்த ஸ்டேஜ் தான். அதே மாதிரி ஒரு ஒரு சாக்லேட் இது பண்றப்ப நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். அதுதான் இருந்துட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இங்க நமக்கு இந்த கர்வே இருந்துட்டே இருக்கும். ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். டோட்டல் யூட்டிலிட்டி ஏன் இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட்னா நமக்கு ஒரு ஒரு நீங்க இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட் தான். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 6 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து வெறும் 4 தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா கம்மியான ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட்னா அதான் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது 10ல இருந்து 18 இன்க்ரீஸ் தான், அதே 18ல இருந்து 24 இன்க்ரீஸ் தான். ஆனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து 6 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது 4 தான் இன்க்ரீஸ் ஆகுது. டியூ இருந்துட்டு இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட் தான். ஆனா நமக்கு இப்போ நம்ம லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிலே நம்ம பார்த்தோம், நம்மளோட எம்யூ கர்வ் இருந்துட்டு கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஜீரோவே இருந்துட்டு நமக்கு ரீச் ஆகும். ஸோ அதே தான் இது இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட்டுக்கான ரீசனும் இருந்துட்டு நமக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி தான். ஸோ இதுல இது மூணு இதோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டியூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா எம்யூ ஃபால் ஆகும், எம்யூ கண்டினியூஸாக ஃபால் ஆகும். டியூ இன்க்ரீசஸ் பட் எம்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. எம்யூ ஃபால் ஆனாலும் ஜீரோக்கு மேலே இருக்கும் டியூ இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும். டோட்டல் யூட்டிலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கும். எந்த இடத்துல டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமம் பாயிண்ட் இருந்துட்டு ரீச் பண்ணோம்னா, மேக்ஸிமம் பாயிண்ட்ன்றது தான் இதான் இருந்துட்டு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி, ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் யூட்டிலிட்டின்றது தான் இந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல நமக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ஜீரோ ஆயிடும். ஸோ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 தான் இருந்துட்டு நமக்கு 30 தான் இருந்துட்டு நம்மளோட டோட்டல் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி. பாருங்க 30க்கு மேலே எந்த யூட்டிலிட்டி இல்லை, 10 18 24 28 30 30க்கு அடுத்து இங்கே 28 தான் ஆகுது. ஸோ இங்கே 30ன்றது தான் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி. இந்த மேக்ஸிமம் யூட்டிலிட்டி அட்டைன் பண்றப்ப நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ மார்ஜினல் டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமம் ரீச் பண்றப்ப நமக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ஜீரோ, மார்ஜினல் யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ஜீரோ ஆயிடும். அதே மாதிரி டோட்டல் யூட்டிலிட்டி எப்போ ஃபால் ஆகும்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் லெஸ் தேன் ஜீரோவா இருக்கிறப்ப. ஸோ இது நெகட்டிவ் போர்ஷனுக்கு, இந்த போர்ஷன் தேர்ட் போர்ஷன் இது நெகட்டிவ் போர்ஷனுக்கு போயிருச்சுன்னா நமக்கு டியூ இருந்துட்டு நமக்கு ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இருந்துட்டு டியூ எம்யூவோட ரிலேஷன். நமக்கு இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டியூ மேக்ஸிமமா இருக்கிறப்ப எம்யூ என்ன, எம்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்குமா, எம்யூ ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குமா, இல்ல எம்யூ நெகட்டிவா இருக்குமா, இல்ல லெஸ் தேன் ஜீரோவா இருக்குமா, இல்ல நன் ஆஃப் தேவா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ இதுல நமக்கு என்ன ஆன்சர் வரும், டியூ மேக்ஸிமமா இருக்கிறப்ப நமக்கு எம்யூ இருந்துட்டு ஜீரோவா இருக்கும். ஸோ இதான் இருந்துட்டு ஆன்சர். அதே டியூ இன்க்ரீசஸா இருக்கிறப்ப நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப நமக்கு எம்யூ இருந்துட்டு கிரேட்டர் தேன் ஜீரோ. அதுவே டியூ ஃபால் ஆகிறப்ப எம்யூ இருந்துட்டு நமக்கு லெஸ் தேன் ஜீரோ. ஸோ இதுதான் இருந்துட்டு இந்த டியூ எம்யூவோட ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலா டோட்டல் யூட்டிலிட்டியோட ஸ்லோப் தான் இருந்துட்டு நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது இங்க அது ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்கல் நமக்கு தேவையில்லை. ஸோ இதான் இருந்துட்டு நமக்கு
டியூஎம்யூவோட ரிலேஷன்ஷிப். ஓகே, இதோட நம்ம இந்த டியூஎம்யூ ரிலேஷன்ஷிப்போட வந்துட்டு நம்ம இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அசம்ஷன்ஸையும் அண்ட் கன்சியூமர் ஈக்லிபிரியம் இது கார்டினேட்டில் எப்படி ஈக்லிபிரியம் அட்டென்ட் பண்ணுறதுன்னு மார்ஷல் சொல்கிறாருன்றதையும் நம்ம பார்த்து கார்டினேட்டிலிட்டியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஃபர்தராக ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிளாஸஸ் இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். இல்லாட்டி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருந்துட்டு இருக்கும். அது மூலயமா ஃபாலோ பண்ணி அதில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.